எல்லா நேரமும் ஹாப்பியாக எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் கோவப்படாமல் சண்டை போடாமல் ஹர்ட் ஆகாமல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ் கான்ஃப்ளிக்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் லவ்னு இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்குல்ல. தட்ஸ் அ மிஸ்கன்செப்ஷன். ஆப்போசிட் எமோஷன்ஸ் கேன் கோ எக்ஸிஸ்ட் இன் லவ். சொல்லப்போனால் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் இருந்தால் தான் அது ரியல் அண்ட் ப்ராக்டிக்கல்னு கூட சொல்லலாம். லைக் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் லவ் அண்ட் கேர் வேணும்னு ஆசைப்படுறது அண்ட் ஸ்டில் இப்போ கிடைக்கிறவங்களோட லவ்வை அப்ரிஷியேட் பண்ணுறது, உங்களை மிஸ் பண்ணுறது அண்ட் ஸ்டில் ரெண்டு பேரோட பர்சனல் ஸ்பேஸை வேல்யூ பண்ணுறது, உங்களால் ஹர்ட் ஆகிறது அண்ட் ஸ்டில் உங்களுக்காக டீப்பாக கேர் பண்ணுறது, உங்ககிட்ட ரீஅஷூரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அண்ட் ஸ்டில் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறது, உங்களோட டிஸ்அக்ரி பண்ணுறது அண்ட் ஸ்டில் உங்களோட பெர்ஸ்பெக்டிவை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, கோவப்படுறது அண்ட் ஸ்டில் உங்களோட சேர்ந்து அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறது, இண்டிபெண்ட்டாக இருக்க ஆசைப்படுறது அண்ட் ஆல்சோ இமோஷனல் க்ளோஸ்னஸை விரும்புறது, உங்களோட தப்பை சொல்லி காட்டுறது அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை புரிஞ்சுக்கிறது, உங்கள் லவ்வில் கிடைக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிடிச்சிருக்கிறது ஆனாலும் ஸ்டில் உங்களோட சேர்ந்து நியூனஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறது. இது போல் நிறைய இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் எமோஷன்ஸ் இருந்தாலே அதை உடனே டாக்ஸிக்கு ரெட் ஃப்ளாக்னு டேக் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. தட்ஸ் நார்மல், தட்ஸ் பீயிங் ஹியூமன். ஹோப் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் nuances of love.